கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Luke's Gospel chapter 4 verse 23. அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகும் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகி இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற ஒரு பழமொழி அந்நாட்களிலே இருந்தது. There was a proverb in those days, physician, heal thyself. வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள். இது எபிரேய தேசத்திலே இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் வழங்கிய ஒரு பழமொழி. This was the proverb in the days of Jesus Christ in the land of Hebrew, physician, heal thyself. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு இடைபட வாஞ்சிக்கிறார். Through these words the Lord wants to intervene with us. ஒவ்வொருவருமே வைத்தியர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We all should understand that everyone is a physician. இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல வைத்தியன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Here we can call Jesus as a physician. சரியாக சொன்னால் வேதவசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே வைத்தியர்கள். Rightly, under the basis of the word of God, every child of God is a physician. இந்த வசனத்தை கேட்கிற நாம் வைத்தியர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. We who hear the word of God, we should examine if we are a physician. இதுக்கு போய் MBBS படிக்க வேண்டியதில்லை. There is no need of learning MBBS for this. மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை. You need not go practice medical for this. இல்லாவிட்டா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை. Or doing any other course, coming and working in some way, it's not needed for this. நல்ல ஒரு விசுவாசத்தை பயிற்சிவித்தால், நல்ல ஒரு பரிசுத்தத்தை பயிற்சிவித்தால், நல்ல ஒரு பிரதிஷ்டையை பயிற்சிவித்தால், நல்ல ஒரு கிறிஸ்துவின் அன்பின் அபிஷேகத்தை நாம் பயிற்சிவித்தால் நாம் ஒவ்வொருவருமே வைத்தியர்கள். If you practice a good faith, a good consecration, a good holiness and a good love in the Holy Spirit, then we are all physicians. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுமே வைத்தியர்கள் தான். Every children of God are physician. நாம் எல்லாரும் வைத்தியர்களாக இருக்கிறோமா என்பதை இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கலாம். We should examine and see if we are physician like this. நாம படிக்கலையே, I'm not studied, நமக்கு சித்த வைத்தியம் ஒன்றும் தெரியாது, we do not know Siddha. இப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. You need not think like this. வேதத்துல நமக்கு சுகமாக்கப்படக்கூடிய பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறபடினால் நாம் அதை பயிற்சிவிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் அதை செயல்படுத்தும் பொழுது, மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, மற்றவருடைய வாழ்க்கையிலே அதை நாம் செயல்படுத்தும் பொழுது, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது நாம் ஒரு வைத்தியர்களாய் செயல்பட ஆரம்பிக்கலாம். When there are many aspects in the word of God concerning healing, when we practice it and when we exercise our faith, then we can become physician ourselves. பல இடங்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை வேதத்திலே நாம் பார்க்கலாம். In the word of God we can see these verses in many places. முதலாவது வைத்தியன் தன்னைத்தானே குணமாக்க வேண்டும். Firstly, the physician should heal himself. ஒரு விசுவாசி என்று சொன்னால், ஒரு ஊழியன் என்று சொன்னால், முதலாவது அவன் தன்னை சரிப்படுத்த வேண்டியது அவசியம். Firstly, if it's a believer or a servant of God, firstly he should set right himself. அவன் தன்னை சரிப்படுத்தாமல் மற்றவனுக்கு அவன் வைத்தியம் பார்த்து இவன் செத்து போனால் என்ன பிரயோஜனமும் கிடையாது. If he should not heal himself and look to the others, and if he should die, there's no use. ஊழியர்கள் வைத்தியர்களா? Are the servants of God physicians? விசுவாசிகள் வைத்தியர்களா? Are the believers physicians? நீங்கள் சரியான விதத்தில் வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate the word of God in the right angle. நீங்கள் அதை சரியான விதத்தில் நீங்க கேட்ச் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். If you should catch these verses in the right aspect, then you can see that in your lives. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். We can see as to how the Lord has kept every child of God. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஊழியர்கள் ஒரு வைத்தியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Reading in Genesis chapter 50 verse 2, we see that the servants of God are called physicians. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு அவன் கட்டளையிட்டான்.
He commanded his servants the physicians. அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலருக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். And so did the physicians also embalm Israel. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி இருக்கிறார். Under the aspect of this verse we can see the servants of God, a physician. இயேசு இந்த உலகத்தில் ஒரு பரிகாரியாகத்தான் செயல்பட்டார். Jesus worked as a physician in this earth. யாத்ராகமத்தில் பார்க்கும் பொழுது தேவன் தன்னை ஒரு பரிகாரி என்று தான் சொல்லுகிறார். In Exodus we can see that God revealing himself as a healer. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் குணமாக்கினார். When Jesus lived on this earth, he healed everyone who was sick. யாத்ராகமம் 15:26 பார்க்கும் பொழுது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். In Exodus 15:26 we see, I am the Lord that healeth thee. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? தேவன் ஒரு பரிகாரி இல்லாவிட்டால் தேவன் ஒரு வைத்தியர். God is a healer or a physician. இதிலிருந்து தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தன்னை பின்பற்றுகிறவர்களையும் அப்படித்தான் அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். From this we can understand that the Lord is also leading everyone who is following him like this. அப்ப ஊழியக்காரர்கள் வைத்தியர்கள், தேவன் வைத்தியர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர் குணமாக்கினார். The servants of God are physicians. Even so God is a healer, and also Jesus Christ, when he lived on this earth, he healed thousands of people. வேதத்தில் சில காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. Only few things are written in the word of God. அப்படி எல்லாவற்றையும் எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது என்று ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். The word of God says that if everything is written, this whole world will not enough. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் செய்ததுதான் முதலாவது அற்புதம் என்று நாம் படிக்கிறோம். In the word of God we read that the first miracle which he did in the marriage of Cana of Galilee is the first miracle. ஆனால் எப்படி அந்த அற்புதம் செய்வார் என்று மரியாளுக்கு தெரிந்தது? But how does Mary know that he will do miracles? அதுக்கு காரணம் என்ன? What was the reason for that? எப்படி திராட்சரசம் குறைவுபட்ட உடனே மகன்கிட்ட போய் சொல்ல முடிந்தது? When the wine was falling short, how could she go and tell his son? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று எப்படி சொல்ல முடிந்தது? How could she say that whatever he says, he commands, you can do it? வீட்டிலே अनेक விசை குறைவுகள் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவு செய்து காண்பித்திருந்தார். Jesus Christ has fulfilled all these before many times in his house. அதனால தான் அவளால துணிந்து போய் இயேசுவிடத்திலே அந்த அற்புதங்களை செய்ய முடியாது சொல்ல முடிந்தது. That is why bravely she could say that Jesus will do miracles. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு பரிகாரி, இயேசு கிறிஸ்து ஒரு பரிகாரி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் நாமும் இந்த பூமியிலே வைத்தியர்களாக செயல்பட வேண்டியவர்கள். And so therefore we can say that God is a physician and servants of God are physician, and Jesus Christ is a physician, and whoever follows him are physicians too. பழைய ஏற்பாட்டிலே தன்னை ஒரு பரிகாரியாக தான் தேவன் வெளிப்படுத்தினார். In the Old Testament the Lord revealed himself as a healer. அப்படி தன்னிடத்தில் வராதவர்களை அவர் கண்டித்தார். And those who did not come to him like this, the Lord condemned them. இரண்டாம் நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜா வியாதிப்பட்டு கர்த்தரை அல்ல அவன் வேறு பரிகாரியை தேடினான். Second Chronicles chapter 14 we can see a king when he became sick, he did not seek for God but for the other physicians. அது அவனை மரணத்துக்கு கொண்டு போனது. That led him to his death. அப்படியானால் நாம் தேட வேண்டிய பரிகாரி கர்த்தர் தானே தவிர வேறு பரிகாரியை நாம் தேட வேண்டியது அவசியம் இல்லை. Therefore it is the Lord whom we have to seek for our healing and not for any other physician. அப்படியானால் முதலாவது நாம் ஒரு வைத்தியர்கள். If so, firstly we are the physicians. ஒரு ஊழியக்காரன் ஒரு வைத்தியன். A servant of God is a physician. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த வியாதியை குணமாக்கும் அதிகாரத்தை வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்ததை நாம் வாசிக்க முடியும். Therefore in Matthew's Gospel 10th chapter 1st verse we see that the Lord gives authority to the disciples to heal all the sickness. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். He gave them power against unclean spirits to cast them out and to heal all manner of sickness and all manner of disease. இப்ப வெளிநாட்டுல போய் நம்முடைய பிள்ளைங்க யாராவது MBBS படிச்சிட்டா அவங்க இங்க வந்து அவங்களுக்கு மெடிக்கல் பிராக்டிஸ் பண்றதுக்கு பெர்மிட் கிடையாது, இல்லாவிட்டா அதிகாரம் பவர் கிடையாது. If our children are going and doing their medical in the foreign countries, if they come here, they have no power to exercise or practice their physicians. இங்க வந்து அவங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். Here they have to write an exam. அது பாஸ் ஆனாதான் இவங்க இங்க உள்ள மெடிக்கல் கவுன்சில்ல அவங்க மெம்பர் ஆகி இங்க அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். Only if they pass through that exam, they can become a member of that medical council and they can practice here. இங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி ஒண்ணுமே இல்ல, அவர் யாரை அழைத்தாரோ அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். But Jesus did nothing like this. Whomever he had called, unto the called he gives authority. பழைய ஏற்பாட்டில் தேவன் பரிகாரி வைத்தியனாக இருந்தார். In the Old Testament God was a healer. அடுத்து இரண்டாம் ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ராஜா ஒரு அந்நிய தெய்வத்திட்ட போய் குணத்துக்காக போகும் பொழுது இவன் சொல்றான், இஸ்ரவேலில் தேவன் இல்லையா என்று கர்த்தர் கேட்க ஆரம்பித்தார். In Second Chronicles we see a king when he இரண்டாம் ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது in Second Kings chapter 1
We can see that when a king went seeking for a physician, the Lord asked us to whether there was no physician in Israel. இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ பாகால் சேபுலிடத்தில் ஆள் அனுப்புகிறாய், அப்படினால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்கவே மாட்டாய் என்று அவனுக்கு அங்கு ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. He told him, is there not a God in Israel that thou sendest to inquire of Baal-zebub and the God of Ekron? And there he came down from the bed which they had not gone up. அப்ப பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் குடிமக்களாக இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தங்களுடைய வியாதிகளுக்கு பரிகாரியாக தேவனைத்தான் தேட வேண்டும் என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராய் இருந்தார். In the Old Testament, whether it be kings or the children of Israel or any other people, whoever it is, the Lord decided that they should seek for himself as a physician. அதற்காக தம்முடைய ஊழியர்களை அவர் வைத்தியராக மாற்றி வைத்திருந்தார். It is for this cause he had converted his servants as the புதிய physicians. ஏற்பாட்டிலும் கூட தன்னால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களை அவர்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். Even in the New Testament, the Lord gave authority to these apostles that he might heal the sick. அப்ப விசுவாசிகளுக்கு இந்த அதிகாரம் இல்லையா? If so, the believers do not have the power. அப்படி அல்ல. It's not so. விசுவாசிகளும் வைத்தியர்களே. Even the believers are physicians. இன்னைக்கு இந்த வைத்தியர்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Today the Lord wants to speak to us about the physician. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Mark chapter 16 verse 18, இல்லாட்ட 17 18 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, or verses 17 and 18. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். Of the ones who are believed, the signs which will happen, that they will cast their hands upon those who are sick and they shall recover. அப்ப விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், விசுவாசிகளால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை விசுவாசித்தால் அவன் மூலமாய் கர்த்தர் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார். If a child of God believes on the Lord, then through him the Lord will heal the sick. இது நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is needed for you to understand this in the right way. நீங்க இன்னொரு வைத்தியனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. For this you need not go seeking for a physician. அதனால தான் வேதம் சொல்கிறது, வைத்தியனே நீ முதலாவது யாரை குணமாக்கு? உன்னை நீயே குணமாக்கு. Therefore the word of God, it is said, physician, heal thyself. இந்த சத்தியத்தை உனக்குள்ள பயிற்சிவி. Firstly you practice this truth in yourself. இந்த உபதேசத்தை உனக்குள்ள அப்பியாசி. Firstly you practice this doctrine in your life. இந்த உபதேசத்தை உன் சரீரத்துக்கு அப்ளை பண்ணி பாரு. You apply this doctrine to your body. இப்ப டாக்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? You consider for the doctors. இல்ல சயின்டிஸ்ட்லாம் என்ன செய்றாங்க தெரியுமா? What do the scientists do? தங்களுக்கு ஏதாவது செக் பண்ணனும்னா எலி, பூனை, குரங்கு இப்படி செக் பண்றான். செத்தா அது சாவட்டும்னு சொல்லி. If they have to test their experience on anything, they practice it on the rats or cats or any other animals that it might die. அப்படிதான் அவங்க பிராக்டிஸ் பண்ணி முடியாத கண்டுபிடிச்சு திருப்பி கடைசியில தான் சாக போற மனுஷனுக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கறான். இவன் செத்தாலும் போட்டு இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி. Firstly they are applying to the animals like this, and finally he is applying it to the man who is going to die. If he is dying, let him go. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? But what does Jesus say? நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், நீ மத்தவனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னால முதல்ல உனக்குள்ள அப்ளை பண்ணு. I have given you the authority. Before you should apply to the others, you apply it to yourself. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சுகமாக்கக்கூடிய அதிகாரத்தை அவன் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். If it's a child of God, he should be filled with the power of God or filled with the power of healing. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? Do you have this power? இல்லாவிட்டால் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா? Or are you using this authority? நீங்க ஒவ்வொரு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். Of the ones who are believing, the signs that will take place. ஒரு சிலர் சொல்வாங்க, அபிஷேகமே என்ன பெறல, அவன் எப்படி பிசாசு துரத்த முடியும் அப்படினு கேள்வி கேட்கலாம். Some of them say that he is not anointed, how can he cast out demons? அபிஷேகம் தேவையில்லை, விசுவாசம் இருந்தாலே பிசாசு துரத்தலாம். If you have the faith itself, if without anointing itself you can cast demons. இயேசு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டு பரத்துக்கு போன பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினார். Jesus died, was resurrected and went to the heaven and sent his Holy Spirit. அதுக்கு முன்னால அவங்களுக்கு ஞானஸ்நானம் மட்டும் தான் இருந்தது. Before that they had only baptism. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் போய் பிசாசுகளை துரத்தி விட்டு வந்து உம்முடைய நாமத்தில் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்று சொன்னார்கள். But in Luke chapter 10 verse 17 they have cast out the devils and they said, in your name the devils are subject to us. இயேசு இருக்கும் பொழுது சீஷர்களிடத்தில் பிசாசுகளை துரத்த வியாதியஸ்தர்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். They brought the people who were sick and to cast out demons when Jesus was alive. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்தால் அவனுக்கு அந்த வைத்தியன் என்கிற அதிகாரம், பிள்ளை என்ற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. If a man believes in God, then he is called as a physician or a child. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வைத்தியனா என்ன செய்யணும்? What should a physician do? வைத்தியனுடைய சில கடமைகள் இருக்கிறது. There are certain tasks given to a physician. நாம் அதை சரியான விதத்தில் இந்த மாலை வேளையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand this in the right way. வைத்தியனுடைய வேலை என்ன? What is the work of a physician? முதலாவது அந்த வைத்தியனுக்கு அதிகாரம் இருக்கணும்.
அதிகாரம். Firstly, the physician should have a power. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போலி டாக்டர் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. In Tamil Nadu we can see டூப்ளிகேட் டாக்டர். we can see duplicate doctors. இவங்க எல்லாம் டாக்டர்னு சொல்லுவாங்களே தவிர ஆனா ஒரிஜினலா அவங்க என்ன செய்யல, படிச்சவங்க அல்ல. They call themselves doctors but they are not educated. சும்மா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னத்தையாவது செஞ்சுட்டு ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க பார்க்கலாம். We can see in Tamil Nadu that they are getting money with their own experiences. முதலாவது ஒரு மனிதன் தன்னை சரிப்படுத்த வேண்டும். அதுதான் வைத்தியனுடைய முதலாவது அடையாளம். The first sign of a physician is that he should rectify himself. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட இதை அதிகமாக பேசினார். Therefore even Jesus spoke much about this. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Luke chapter 22 verse 32. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை என்ன செய், ஸ்திரப்படுத்து. After thou art healed, you go and lift your brother. இது சரீரத்தில் உள்ள குணம் இல்லாவிட்டால் ஆத்துமாவில் உள்ள குணம். This is the healing in the physical body or in the soul. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முதலாவது நம்மை தான், வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கு. Firstly we should heal ourselves. உபதேசத்தை, சத்தியத்தை, சாந்தம், அன்பு, இயேசு இவைகளெல்லாம் நீங்க பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால நீங்க உங்களுக்குள்ள இதை அப்ளை பண்ணுங்க. Before you should preach about meekness, love and Jesus, you apply this into your own lives. முதலாவது நீங்க சாந்தத்தை, நாமே சாந்தத்தை முதலாவது பயிற்சி வைக்க வேண்டும். Firstly we should practice meekness in ourselves. நாமே மனத்தாழ்மையை பயிற்சி வைக்க வேண்டும். We should practice humility in ourselves. அப்பா சிகரெட் குடிச்சிட்டு மகனை பார்த்து சிகரெட் குடிக்காதடா, தப்புடா, அது நல்லது இல்லடா, உடலுக்கு கேடுடான்னா எப்படி இருக்கும்? If the father is smoking and asking his son not to smoke, it's wrong. What is the use? அது வித்தியாசமானது. It's something different. அது காரியத்துக்கு உதவாத ஒரு காரியம். That is a thing which will not happen to matters. நீ முதலாவது உனக்குள்ள உன்னை சரிப்படுத்த வேண்டியது அவசியம். It is needed for you to rectify yourself first. இந்த வைத்தியனுடைய முதல் வேலை என்ன? What is the first job of the physician? ஒரு மனிதனை குணமாக்குவது. Firstly he should go heal the man. அதுதான் சொல்லி இருக்கிறது, நீங்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். You will place your hands and first they will be healed. அப்படியானா உனக்கு உள்ள இருந்து இந்த வல்லமை புறப்படணும். If so, this power should proceed from out of you. நீ ஒரு பவர் ஜெனரேட்டர் போல மாற வேண்டும். You should become a power generator. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன். Jesus Christ says that I feel the power proceeding from me. அப்ப ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு ஊழியக்காரன் இருந்து என்ன செய்யணும்? வல்லமை புறப்படணும். If so, the power should proceed from every servant of God or a believer. அந்த அளவு நமக்குள்ள இந்த வல்லமை தங்கி ஆளுகை செய்ய வேண்டியது அவசியம். To that extent this power should come and reside in us. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Every child of God should receive this power. இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணி தன்னை தேவனுடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டார். Jesus ministered the whole of the day and filled with this power the whole night. அதனால என்ன நடந்தது? அடுத்த நாள் இந்த வல்லமை ஜனங்கள் மத்தியில வெளிப்பட ஆரம்பித்தது. Therefore this power was revealed among the people the next day. நாம எல்லாரும் சுகமாக்கக்கூடிய வைத்தியர்களா இருக்கிறோமா? Are we the physicians who are healing? நான் அந்த டாக்டர்ட்ட போனேன் சுகமாகல, இந்த டாக்டர்ட்ட போனேன் சுகமாகல அப்படினு சொல்ற ஜனங்களை நம்ம பூமியில பார்க்கலாம். Some say that they went to that doctor, they are not healed. They went to this doctor, they are not healed. நம்ம ஆளுங்களே சாட்சி சொல்லுவாங்க, நாங்க அக்காட்ட போய் ஜெபிச்சோம் சுகமாகல, பாஸ்டர்ட்ட போய் சொல்லோம் சுகமாகல, இப்படிலாம் ஆளுங்களை நீங்க கேள்விப்படலாம் பார்க்கலாம். Even our people will say that I went and prayed to the sister and to pastor, they are not healed. அப்படினா என்ன அர்த்தம்? If so, what's the meaning? அவங்களுக்கு இன்னும் வல்லமை இல்லைன்னு அர்த்தம். It means that they have the power. இல்லட்டா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். Or you have no faith about it. ரெண்டு காரியம் இருக்கிறது. There are two matters. ஒன்று, அந்த இடத்துல நிக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு பவர் இல்ல, இல்லாவிட்டா அங்க போன உனக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. One thing is the servant of God there has no power or you have no faith in yourself. இப்படி ஒரு சம்பவம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். We can see of such an incident in the word of God. ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப பையனை கூப்பிட்டு கொண்டு வியாதியஸ்தனை, இல்லாவிட்டால் காக்காவலிப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபிட்ஸ்னால பாதிக்கப்பட்ட பிள்ளையை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். A father took his son who was having fits and he took him to Jesus. அங்கே வரும்பொழுது இயேசு இல்லை. When he came there, Jesus was not found. அந்த இடத்துல சீஷர்கள் இருந்தார்கள். But the disciples were there. இவனுக்கு மைண்ட்ல ஒரு குழப்பம் வந்துருச்சு. But he was confused in his mind. இயேசுவை காணுமே என்ன பண்றது, வேற வழியே இல்ல. இப்ப பேதுரு நிக்கிறாரு, இல்லாவிட்டா சீஷர்கள் நிக்கிறாங்க, நேரா போய் எங்க விட்டான்? அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்க விட்டான். He was seeing if Jesus is not found and straightly he took his son and went and left him to his place. இந்த கூட்டங்கள்ல சில ஜனங்கள் பாருங்க, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, திருப்பி அந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பாஸ்டர் போ, யாராவது ஒரு ஆள்கிட்ட எப்படியாவது கிளியர் ஆயிடணும், இல்லன்னா பெரிய பாஸ்டர் அப்படியே தேடிட்டே இருப்பான், சீப் பாஸ்டர் எங்க இருக்காருன்னு தேடிட்டே இருப்பான். அவங்க மைண்ட்ல விசுவாசம் அங்கதான் இருக்கு. அதுக்கு முன்னால யாரு ஜெபிச்சாலும் என்ன வராது? சுகம் கிடைக்காது.
In the meetings, you can see that the people are going to pray from person to person, from this pastor to that pastor, finally to the chief pastor. In their mind is that that pastor will pray and they will be healed. இப்ப கடைசியா இயேசுவினுடைய சீசர்கிட்ட விட்டபோது அவங்களும் பயங்கரமா ஜெபிக்கிறாங்க, சுகமே ஆகல. Finally, when they were brought to the disciples of Jesus, they prayed well, but they were not இப்ப healed. கொஸ்டின் ஆயிடுச்சு. And it was a question. அப்போஸ்தலர் ஜெபிச்சு ஒண்ணும் ஆகல. The apostles prayed and nothing happened. இந்த கேப்ல இயேசு வந்துட்டாரு. And in between this, Jesus came. அங்க நடந்த தர்க்கத்தை பார்த்துட்டு என்ன சத்தம்னு கேட்டாரு. Looking at that confusion, he asked, what is that noise? அப்ப இந்த தகப்பன் சொல்றாரு, நான் இப்படி வந்தேன், நீங்க இல்ல, சீசர்கிட்ட கொடுத்தேன், அவங்க ஜெபம் பண்ணாங்க, சுகமாகல அப்படின்னு சொன்னாங்க. Finally, the father is telling that I brought him to the disciples and he is not healed, and I'm standing here. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததின்னு இயேசு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. And Jesus looking at them saying, "O forward nation without faith." சீசர்களுக்கு டவுட், ஏன் சுகமாகல, ஏன் சுகமாகல, ஏன் சுகமாகல. The disciples had a doubt as to why he was not healed. கடைசியில உனக்கு விசுவாசம் இருந்தா நான் உன் பிள்ளையை சுகமாக்கிறேன்னு கர்த்தர் அந்த தகப்பன்ட்ட சொன்னார். Finally, the father unto the father Jesus said, "If you have faith, I will heal him." அவன் அழுதான். And he cried. ஒரு இடத்துல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணனும்னு அழுதான், இன்னொரு இடத்துல என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு அழுதான். He cried out in a place, "Lord, you help me to increase my faith, or you help me to come out of this." கடைசியில இயேசு சுகமாக்கி விட்டார். And finally Jesus healed. வீட்டுக்கு போன பிறகு சீசர்கள் வந்தாங்க, ஏன் எங்களால அந்த பிசாசை துரத்த முடியல, ஏன் சுகமாக்க முடியலன்னு क्वेश्चन பண்ணாங்க. When the disciples went back home, they asked the question to Jesus as to why we were not able to heal him. அப்பதான் இயேசு சொன்னார், உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். And Jesus said, because of your unbelief. ஊழியக்காரங்க விசுவாசிகள் அவிசுவாசத்துல இருந்தா கர்த்தர் அற்புதங்களே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. If the servants of God or the believers have no faith, if they are unbelievers, the Lord cannot do miracles. உனக்கு வியாதி வந்த உடனே அவிசுவாசம் வந்துருச்சா, நீ ஜெபம் பண்ணாத, முதல்ல அவிசுவாசம் நீங்கிறதுக்காக என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. எந்த பாஸ்டர்ட்ட போனாலும் உனக்கு அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் அந்த பாஸ்டரால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அவிசுவாசம் தேவனுடைய கைகளை கட்டி விடுகிறது. If you are sick or born by sickness, and if you are have unbelief, firstly you cast away that unbelief from you, because without faith that pastor, even if he prays, it will bind his hands without healing you. அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்யக்கூடாமல் போய்விட்டது. Because of their unbelief, he was not able to do many miracles. ஒரு தாய்க்காக பாஸ்டர் டான் ஜெபித்தார்கள். When Pastor Don was praying for a mother, அந்த மதர் ரொம்ப வியாதிப்பட்டவங்க. that mother was become sick. அவங்க நடக்க முடியாதவர்கள். She was not able to walk. என்ன நடந்தது? What happened? இவர் போய் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே, ஜெபிக்க போறீங்களா, ஜெபிங்க, எல்லா பாஸ்டரும் ஜெபிச்சிட்டாங்க, நீங்களும் ஜெபிங்கன்னு சொல்லிச்சான். After she went and prayed to him, she said, all the pastors have prayed and nothing happened, you too pray. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. He is a very sensitive person. அவர் என்ன சொன்னாரு, அப்படியா, சாரி, எல்லாரும் ஜெபிச்சிட்டாங்களோ, சாரி, நானும் ஜெபிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. He said, all have prayed, therefore I will not pray, and he went. எனக்கு கால் நடக்காம போயிடுச்சு, அந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சாரு, இந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சாரு, அவர் ஜெபிச்சாரு, இவர் ஜெபிச்சாரு, சுகமாகல, நீங்களும் ஜெபிக்கணும்னா ஜெபிங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, எல்லாரும் ஜெபிச்சிட்டாங்களா, சுகமாகலையா, நல்லது, நானும் என்ன செய்யல, அவங்களாம் ஜெபிச்சிட்டாங்கல்ல, நான் ஜெபிக்கலன்ட்டாரு. He said, because she said that all the pastors have prayed, I am not healed. He said, all the pastors have prayed and you are not healed, therefore I am not also not praying. அதுதான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. That was a grievance to that ஐயோ, mother. நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், தயவு செய்து ஜெபிங்க, ஐயோ எனக்கு சுகமாகணும்னு. அது பிறகு அழுது அவங்கள போக விடாம மறிச்சு அவங்க குடும்பத்தாரெல்லாம் மன்னிப்பு கேட்டு கடைசியில ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. That woman was grieved about this. She went crying and said that unknowingly I have told this, and all the family members stopped him, and finally he prayed. 10 நிமிஷம் அவங்களோட பேசினாராம். And he spoke to him for 10 minutes. விசுவாசம்னா என்னன்னு. What is faith? அதுக்குள்ள அந்த தாயினுடைய அவிசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. And between this, the unbelief of that mother went off. விசுவாசத்தை பத்தி அவங்களுக்கு ஊட்டினார். And he inserted that, fed her with that faith. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சொன்னாங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Finally she said, now you pray for me. அவர் ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாத அந்த தாய் நாகர்கோவில்ல எழுந்து நடந்துட்டாங்க. That mother who was not able to walk until then, when he prayed, she began to walk. அவிசுவாசத்தோடு யார் ஜெபிச்சாலும் என்ன செய்ய முடியாது, இயேசுவே ஒண்ணுமே அந்த இடத்துல செயல்பட முடியாம போய்டுவார். With unbelief, whoever prays, even Jesus cannot work there. அதனால முதலாவது நாம் சரியான விதத்துல தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Firstly, we should be the ones who are revealing the power of God in the right way. ஒரு சிலர்லாம் பாருங்க, சில டாக்டர்ஸ் எல்லாரும் கைராசியான டாக்டர்னு தேடி போவாங்க. காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த ஜனத்தினுடைய நிலவரத்தை புரிந்து ஹீல் பண்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. Some of them will go seeking for the doctors, that they are very lucky persons because they are able to experience it in their lives. அவனுக்கு அதுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. They have a good experience with it. அதுபோல நாமும் தேவனுடைய வல்லமையை பெற்று இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுத்து நமக்கு ஜனங்களை குணமாக்கக்கூடிய ஒரு சக்தியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Therefore we have received the power from God, and receiving it from the God, we should be able to give it to the people.
அந்த டாக்டர்கிட்ட போனா ஐயோ செத்துல போயிடுவான் அப்படிமா. Did you go to that doctor? He will surely die, he'll say. அப்படி டாக்டரா இங்க யாரும் சபையில ஊழியக்காரங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. Such physicians should not be found in our churches. அப்படிப்பட்ட வைத்தியர்கள் நமக்கு தேவையில்லை. We do not want such physicians. நீ கை வைத்தா சுகமாகணும். If you should lay your hands, they'll be healed. அடுத்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது Genesis 50th chapter verse 2. அங்கே அந்த வைத்தியர்கள் என்ன செய்தார்கள்? What did the physicians do there? என்ன செய்தார்கள்? What did they do? யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். சுகந்த வர்க்கம் இடுதல். They embalmed Israel. ஒரு வைத்தியனுடைய வேலை சுகந்த வர்க்கம் இடுதல். The work of the physician is to embalm. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? நார விடாமல் தடுப்பது. They preventing from stinking. ஒன்று சரீர சுகம், இரண்டாவது ஆத்தும சுகம். Firstly, healing in the body and healing in the soul. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது When we read in Luke's gospel, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது when we see in the book of gospel of Luke, 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நீ குணப்பட்ட பின்பு இது ஆத்துமாவில் உள்ள ஒரு சுகத்தை காண்பிக்கிறது. verse 22 verse chapter 22 verse 32 we see that after you are converted that you are healed. ஒரு வியாதியஸ்தனை ஒரு டாக்டர் பார்த்த உடனே முதலாவது அவனை என்கரேஜ் பண்ணி அவனுடைய தைரியப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி ஒண்ணும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டானாலே இந்த வியாதியஸ்தனுக்கு பாதி வியாதி சுகமாயிடும். When a doctor looks at the sick person and says that there's nothing, no sickness, you will surely be healed, then the half sickness will be cured by these words. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு இவன் செத்து போயிடுவான்னு சொன்னா அவன் காம நேரத்திலே செத்து போயிடுவான். If he says that in half an hour he will die within quarter an hour. நீங்க மத்தவங்களை சுகமாக்க கூடியவங்களா இருக்கணுமே தவிர சாகடிக்கிறவங்களா இருக்க கூடாது. You should be the ones who are healing the others, not making the others to die. இந்த வைத்தியனுடைய வேலை என்ன தெரியுமா? சுகந்த வர்க்கம் இடுதல். The work of this physician here is to embalm. நார விடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை. It's an aspect of preventing without stinking. இன்னொரு விதத்துல சொல்ல போனா செப்டிக் ஆகாம தடுக்கக்கூடிய ஒரு சக்தி. It's an experience of preventing without being septic. இன்னைக்கு கூட மருந்துல அப்படி ஒரு மருந்து இருக்குது. There is a medicine like this in medicine. அதாவது ஒரு காயம் செப்டிக் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு சில மருந்து இருக்கு. அதை போட்டுட்டு அது செப்டிக் ஆகாது. For a wound without becoming septic, they are applying this medicine, it will not become septic. நமக்கு அப்படிப்பட்ட காரியம் நமக்கு செய்யக்கூடியவளா நாம் சுகந்த வர்க்கம் இடுவக்கூடியவளாக இருக்க வேண்டும். We should be the ones who are able to embalm or apply to the body. இது நம்முடைய ஜீவியத்துல நாரக்கூடிய தன்மைகளை நாம் மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ளவளாக மாற வேண்டும். We should have that capacity of changing away the stinkingness from the body. மார்க் 16:1 பார்க்கும் பொழுது இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி ஒரு கூட்டம் பெண்கள் அங்கே கடந்து வந்தார்கள். In Mark 16:1 we can see a group of the women came there to anoint the Jesus body with spices. உன்னுடைய ஜீவியத்தை நார விட கூடாது. You should not allow your life to stink. ஒன்று நீ உன்னையே குணமாக்குவது. Firstly, you healing yourself. இரண்டாவது உன்னுடைய ஜீவியம் உன்னுடைய ஊழியம் நாற்றம் எடுக்க நீ அனுமதிக்க கூடாது. Secondly, you should not allow any stinking to come into your life or your ministry. உன்னுடைய ஜீவியம் நாற்றம் எடுத்துச்சுன்னா பிரயோஜனம் இல்ல. If your life is becoming stinking, no use. உன்னுடைய ஊழியத்துல கெட்ட பேர் நாற்றம் எடுத்துச்சுன்னா பிரயோஜனம் இல்ல. If there is a wrong name whereby you are stinking in your ministry, no use. உன்னுடைய ஜீவியமோ ஊழியமோ நாற்றம் எடுக்க நீ அனுமதிக்கவே கூடாது. Whether your life or ministry, you should not allow it to stink. நீ ஒரு வைத்தியன், நீ எப்பொழுதும் சுகந்த வர்க்கம் விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். You are a physician, you should always apply sweet spices. உனக்கு அந்த நாரக்கூடிய தன்மையை நீ உண்டாக்குறதுக்கு அந்த ஜீவியம் உன்னத்துல இருக்குதான் நீ பார். You examine and see if you have that stinking life in you. நார விட்டுட்டீனா திருப்பி பிரயோஜனம் கிடையாது. If you allow to stink, no use. ஒரு சகோதரன் ஆக்சிடென்ட் ஆனாரு. One brother was caught in an accident. அவரை கொண்டு போய் ஜிஹெச்ல போட்டாங்க. And he was placed in GH. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். That was a government hospital. அவர் ஒரு வண்டியில அடிபட்டுட்டாரு. He was had an accident on the way. அங்க கொண்டு போய் வச்சா. And when he was kept there, அவன் அப்படியே வச்சு தச்சி அந்த காயத்தெல்லாம் மூடிட்டான். Keeping him just like that, they just tied up the wounds. கால்ல அப்படியே மசில்ஸ் கிழிஞ்சிருச்சு. And the muscles were torn out in his legs. அத அங்க ரோட்ல அவர் அடிபட்ட இடத்துல எடுத்தவங்க அப்படியே வச்சு கட்டி வச்சிட்டாங்க. And those who picked him up on the road, they just tied up with that wound. கீழ விழுந்து கிடந்தாரு, கட்டி வச்சிட்டாங்க. இங்க ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்தா இந்த டாக்டர் அப்படியே எடுத்து அப்படியே தச்சிட்டான். And when he was brought to the hospital, this doctor took likewise and stitched up this thing. எப்படி இருக்கும்? How it will be? அடிச்சு விழுந்து நொறு உருண்டு கிடந்த மனுஷனை அவங்க எடுத்து ரத்தம் போக கூடாதுன்னு அப்படியே வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டான்? அப்படியே ஜிஹெச்சுக்கு வந்த உடனே தச்சு வச்சிட்டான். The man who was fallen, that the blood should not flow out of him, they just wrapped him up like that. But the doctor here tied up and stitched just like that. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பயங்கர நாத்தம்.
After 1, 2 and 3 days, it was stinking heavily. இதுல வேற ஐசியூ வார்டுல இருந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆர்டினரி வார்டுக்கு அனுப்பிட்டான். And he sent him from the IC ward to the ordinary ward saying it's all right. அங்க போனா அந்த வார்டுல ஒருத்தனுமே இருக்க முடியாது, பயங்கர நாற்றம். When he went to that ward, nobody could stand there, it was stinking like that. கடைசில பிரைவேட்டுக்கு கொண்டு போனாங்க. Finally they took him to the private hospital. அங்க உள்ள டாக்டர் இந்த தையல் எல்லாம் அறுத்து ஏன் இப்படி அழுகி போச்சு, ஏன் கால் இப்படி கெட்டு போச்சுன்னு சொல்லி அவுத்து பார்த்தா இந்த ரோட்ல உள்ள சரல், ஜல்லிக்கல்லு, செடியோட இலைகள்லாம் எங்க இருக்கு, இந்த காலுக்கு உள்ள சதைக்குள்ள இருக்கு. There when the doctor removed the stitches, when he saw that there were the stones and the plants of the road in his body, it was stitched up like that. எப்படி இருக்கும்? How it will be? கால் அப்படியே அழுகிடுச்சு அந்த இதெல்லாம். That leg became திருப்பி எல்லாத்தையும் decayed. வெட்டி வெளியே எடுத்து போட்டு இப்போ எலும்பு மட்டும் நிக்குது கால்ல. Finally he cut off everything, only the bone was standing. அந்த டாக்டர் முதல்லயே அவன் வந்து சரியான விதத்துல நெஞ்சிருக்கணும், செயல்பட்டு இருக்கணும். The doctor should have maintained in a right way in the first place நம்முடைய itself. ஜீவியத்திலும் சில காயங்கள், நம்முடைய ஜீவியத்திலும் சில காயங்கள் ஏற்படுகிறது. அதை நீங்க சரியான விதத்துல கரெக்ட் பண்ணலன்னு சொன்னா இப்படித்தான் ஜீவியமும் ஊழியமும் நாரி, சபையும் நாரி, சபை பேரும் கெட்டு, ஓம் பேரும் கெட்டு, ஆண்டுடைய நாமமும் தூஷிக்கப்படும். Even in our lives there are certain things like this which have not been set right. If you do not set right it properly, then you will stink and the ministry also will stink. நீங்க நார விடக்கூடாது. You should not allow it to stink. சுகந்த வர்க்கமிட்டு நீங்கள் அதை உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் நார விடாமல் பாதுகாக்க வேண்டும். You should apply sweet spices and prevent from stinking. அடுத்து இந்த வைத்தியனுடைய வேலை என்ன? Nextly, what is the job of this physician? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When we read in Proverbs chapter 12 18ஆம் வசனம், verse 18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நான் தான் சொன்னேன், இந்த டாக்டர்ஸ் வந்து சிலர்லாம் நல்லா பேசுவாங்க. Some doctors will speak very sweetly. இங்கிலீஷ் என்ன இருக்கு? நீதிமொழிகள் 12:18. There is that speaketh like the piercings of a sword, but the tongue of the wise is health. ஹெல்த், ஔஷதங்கிறது இந்த இடத்துல நல்ல ஹெல்த், சுகம்னு சொல்லி இருக்கு. Here it is spoken about health. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வார்த்தை அதான், அதுவே அவனுக்கு சுகத்தை கொடுத்துரும். And the words of a child of God will bring healing to a person. சில டாக்டர்ஸ்லாம் அழகா பேசுவாங்க. Some doctors will speak well. ஆள் சாகற மாதிரி தான் இருப்பான். The man will be like to die. ஆனா அந்த ஆளை பார்த்து அவனை ஆறுதலா பேசுவான். But he will speak comfortably to that man. குடும்பத்தாரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகா நடத்துங்க, சமாதானமா நடத்துங்க, அவங்கள நல்லா கொண்டு போங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, நல்ல சமாதானமா அவங்கள வாழ்க்கையை முடிக்க வைங்க. அழகா சில டாக்டர். நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவு? வைத்தியனுடைய நாவு எப்படி இருக்கணும்? ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம். The tongue of the wise is health, and those who are physicians should have good words to speak. நீதிமொழிகள் 16:14. Proverbs 16:14. ராஜாவின் கோபம் மரண 16:24. சாரி 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். It's health to the bones. பாத்தீங்களா, நம்முடைய வார்த்தை தான் ஒருத்தனை குணமாக்குகிறது. It's our words which is healing a person. இந்த வயசானவங்க எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அப்படி வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க, அவங்க ஏண்டா இவ்வளவு நாள் உயிரோடு இருந்தவங்க நிலவரத்துக்கு தள்ளிட்டு போயிருவாங்க. Some aged people, who are sick, when these grandchildren, if they speak something, they will think as to why we are alive so long. உன்னுடைய நாவு எப்படிப்பட்ட நாவு? How is your tongue? ஞானமுள்ள வைத்தியனா இல்ல விட்டா நீ ஒன்றும் புரியாத வைத்தியனா? Are you a healthy physician or a wise physician or one who does not இனிய understand? சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரமானது. Pleasant words are sweet to the soul. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். Pleasant words are health to the bones. நான் ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கு போயிருந்தேன். I went to a cancer institute. அது ஆர்சி காரங்க நடத்துறாங்க. It was conducted by the RC people. அதாவது கேன்சர்லயே கைவிடப்பட்டவங்க எல்லாம் அங்க போறாங்க. Those who are forsaken in cancer are going there. கேன்சர் ஹாஸ்பிடல்லயே இது முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு பராமரிக்க ஆள் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்கள எடுத்து அவங்க பராமரிக்கிறாங்க. When it is said that those who are forsaken by the cancer institute, they are going there for their treatment. பணமே கிடையாது. There's no money at all. அவங்களே செய்றாங்க. They themselves are doing it. ஆனா அப்படி பண்ற இடத்துல But in such a place, அந்த வியாதியஸ்தருக்கு ஏதாவது போராட்டம் வந்துச்சுன்னா இந்த கேத்தலிக் சிஸ்டர்ஸ் என்ன மாதிரி ஓடுறாங்க தெரியுமா? அந்த கேபின்ல பாத்தீங்கன்னா ஓடுவாங்க, தட்ட 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 மருந்து எடுக்க. ஏன்னா அந்த ஆள் சிக் ஆயிட்டான், சீரியஸ் ஆயிட்டான்னு சொல்லி. பணமே கிடையாது. அந்த அமைப்பு அவ்வளவு அருமையாக வச்சு செயல்படுறாங்க. That organization is conducted in such a way that if that patient is becoming very sick, the doctors are running to and fro for medicine and they are taking care without money. அவங்கள வந்து விசாரிக்கும்போது when they are inquiring, அந்த டாக்டர் வந்து ஃபேமிலில ஒரு மெம்பர் மாதிரி வந்து பேசுறாங்க.
The doctor speaks as a member of a family. அவங்கள்ட்ட இந்த வியாதியை பத்தியே பேசுறது கிடையாது. He is not speaking about the sickness அவங்க at all. ஃபேமிலியை பத்தி, அவங்களுடைய மனதை பத்தி, அவங்களுடைய வேதனைகளை பத்தி இதையே அழகா பேசி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு, உங்களுக்கு சுகமாயிடும், இப்படி என்கரேஜாவே பேசி அவங்க பழகுனவங்க. They are just practicing like in such a way, speaking about their family, and they say there's nothing, no problem with you, you take care of yourself, and speaking sweetly to them. நீங்க உங்க புருஷன்ட்ட எப்படி பேசுறீங்க? How are you speaking to your husband? உங்க பிள்ளைகள்ட்ட எப்படி பேசுறீங்க? How do you speak to your child? உங்க மனைவிட்ட எப்படி பேசுறீங்க? How do you speak to your wife? உங்க ஜனங்கள்ட்ட எப்படி பேசுறீங்க? How are you speaking to the people? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வைத்தியன், எப்பவுமே You are always a physician. Think and say. வைத்தியனா இருக்கீங்களா? Are you a physician? இல்லட்டா நீங்க எப்படி நீங்க குத்துறீங்களா? Or are you just living like that? இந்த ஜிஹெச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா மெதுவாகவே செய்ய மாட்டாங்க, போட்டு சரட்டு இழுத்துருவான், அது இழுக்கிறதுலேயே பாதி புண்ணு பெரிய புண்ணாயிடும். When you go and see in the GH, they will not treat properly, and by the way they are treating, that wound will become big. இவன் கத்துனானா ஏன் கத்துற? If he is shouting, he'll ask us to why you are shouting. அவன் வலிக்கு கத்துறான், ஆனா இவங்க சொல்லுவாங்க கத்தாத, அப்படின்னா போ, வெளியே போ. He is in pain, he is shouting. When he is shouting, he is asking to go out. நீங்களாம் எப்படி பிரைவேட் டாக்டரா கவர்மெண்ட் டாக்டரா? Are you private doctors or government doctors? நம்ம ஆளுங்க விசுவாசி எல்லாம் பாதி பேர் கவர்மெண்ட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Believers, I think half of them are in government. ஊழியக்காரங்களே கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்காங்க. Even some of them among you are government doctors. அப்படி தயவு செய்து நீங்க அப்படி இருக்க கூடாது. You please do not be like that. சேவை மனப்பான்மையோடு தான் நீங்க விசுவாச பாதையில போகணும். In this path of faith, you should walk with a service mind. ஒருவர் கடித்து பச்சிக்க கூடாது. You should not bite each other. உன்னுடைய வார்த்தையே ஒருத்தனை குணமாக்கிடணும். Your words should heal a person. உன்னுடைய வார்த்தையே ஒருத்தனை எழுப்பிடணும். Your words should raise a person. இயேசு வார்த்தையிலேயே மரித்தோரை எழுப்பினார். Jesus rose up people from the dead அந்த because வார்த்தை of their போயிச்சு, words. லாசரு வெளியே வந்துட்டான். By one word, the Lazarus came out. அந்த பாடையில வாலிப பையனை செத்தவனை தூக்கிட்டு போறாங்க. They're carrying up the lad in that corpse. இயேசு அந்த ஸ்திரீயுடைய கண்ணீரை பார்த்து அந்த வாலிபனை எழுப்பி விட்டார். Jesus, looking at the tear of that mother, he raised up that lad. உங்க வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு? How are your words? சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஆபரேஷன் பண்ணுதா, ஆளை குத்தி கொன்றுதா? Is your words operating or killing a person? வார்த்தையெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப என்னத்தையாவது இடக்க முடக்கெல்லாம் பேசிடக்கூடாது. கத்தர் பட்டுன்னு தூக்கிடுவார். உங்களுடைய வார்த்தையில மரணமும் இருக்கு, என்ன இருக்கு, ஜீவனும் இருக்கு. மரணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உனக்கு தான் மரணம். In your words there are life and death. You should be careful with your words. ஒருத்தனை துக்கப்படுத்திட்டேன்னா நீ உடனே போய் மன்னிப்பு கேட்கணும். If you are grieving a person by your words, you go and ask pardon. உன்னுடைய வார்த்தையில ஒருத்தன் காயப்பட்டானா உடனே அந்த காயத்தை நீ தான் என்ன செய்யணும், ஆற்றணும். அப்படித்தான் சொல்லியிருக்கு. எவன் நிமித்தம் அந்த வேதனை உண்டாச்சோ அவனால தான் அது என்ன செய்ய முடியும், அந்த வேதனையை நீக்க முடியும். If anyone is hurt by your words, you should go and set right to that person by whom you have என்னத்தையோ wounded. பேசிட்டு என்னத்தையோ நீ சுத்திட்டு அலையக்கூடாது. உன் காலங்கள்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு, பட்டுன்னு புடுங்கிடுவாரு வேரோட. You should not speak anything and roam about as you wish, because your times are in the hands of the Lord. வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். You should be careful with your words. உன்னுடைய வார்த்தைகள் ஒருத்தனை குணமாக்கணுமே தவிர ஒருவனுடைய மரணத்துக்கு காரணமா இருக்க கூடாது. Your words should heal a person and should not be a cause to his death. ஏசாயா 1:6 Isaiah chapter 1 verse 6. வைத்தியனுடைய வேலை என்ன தெரியுமா? What is the name or work of the physician? சுத்தமாக்கக்கூடிய வேலை. He is to clean the wounds. இங்க என்ன நடந்துச்சு? சுத்தமே ஆகல. Here it was not cleaned at all. ஏன்னா அது வைத்தியன்டே போகல. Because it did not go to the physician. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை, அதில் காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம் இருக்கிறது. From the head even unto the foot, it's full of purifying sores and it's not healed. அதில் சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டப்படவில்லை, எண்ணெயினால் ஆற்றப்படவில்லை. The wounds are not being bound and it's not tied up, nor is it anointed. இந்த சீல் உள்ள இருந்து செப்டிக் ஆகி போயிட்டே இருக்கும். This thing within itself is just going on and becoming septic. இந்த சலம் வைக்கிறத சீல் வைக்கிறதுல ரெண்டு இருக்கு. The purifying sores are in two types. ஒன்னு சாதாரண சீல் வச்சு அதை சுத்தம் பண்ணா சுகமாயிடும். One is becoming sores, and if it is cleaned it will become all right. இந்த gangrene சொல்லுவாங்க. And when one thing is ganglion, அது அப்படி அல்ல. it's not so. அது ஃபார்ம் ஆயிருச்சுனா சீக்கிரமா ஆளை கொன்றும். If it is formed, it will soon put off a person. அதனால தான் டாக்டர் உடனே இந்த சில கட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ பிழைக்க மாட்டான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த பழுப்பு தன்மையில வித்தியாசம் இருக்கு. அது வேற விதமான அந்த காயத்தை கெடுத்து அது பாடியில லங்ஸ் வரைக்கும் போய் தட்டிரும். We can see that some doctors looking at some boils, they say that this person would not live because that person is going on even unto the lungs. ஒரு வைத்தியனுடைய வேலை சுத்தமாக்குற வேலை. The work of a physician is to clean. நீ காயப்படுத்த கூடாது. You should not wound. வீக்கத்தை உண்டாக்க கூடாது. You should not cause it to மற்றவர்களுக்கு ரணத்தை நீ உண்டு பண்ண கூடாது. You should not cause it to bruise the others. நீ மற்றவங்களை போய் நீ வேதனைப்படுத்த கூடாது. You should not cause pain to the others. ஆனால் இந்த வைத்தியனுடைய வேலை என்ன தெரியுமா?
சுத்தமாக்குதல். The work of a physician is to clean the wound. உனக்குள்ள இருக்கிற சீலெல்லாம் நீயே பிதுக்கி எடு. You yourself should take out the putrefying உன் source. ஜீவியத்திலே உன்னுடைய காயத்தை நீயே ஆற்று. You yourself should heal the wounds in your life. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் நீயே மாற்றுகிறதுக்கு தேவ சமூகத்துல போய் விழுந்து கிட. Go and stay yourself in the presence of God that you might be healed of your wounds. அடுத்ததாக இந்த வைத்தியன் என்ன செய்றான்னா பிசின் தைலத்தை அப்ளை பண்றான். Nextly, what does the physician do? He is applying the ointment. அதுதான் நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவின் இரத்தத்தை காண்பிக்கிறது. That shows the blood of Jesus in his life. எரேமியா 8:22 பார்க்கும் பொழுது Jeremiah 8:22. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. Is there no balm in Gilead? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. Is there no physician there? ஆண்டவர் ஒரு ரண வைத்தியன். God is a physician. ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி. He is like in an operation theater. சுத்திகரிப்பு கூட்டம் ஒரு ஆபரேஷன் தியேட்டர். A sanctification meeting is an operation theater. அதுக்கு தான் நம்ம வர சொல்றோம். உங்களுக்கு நாங்க ஆண்டவர் ஒரு அருமையான ரண வைத்தியன். God is a good physician, that's why we asked you to come. கிளையாத்தில் பிசின் தைலம் இருக்கிறது. There is balm in Gilead. கிளையாத்னா என்ன? What is Gilead? அது சபையை காண்பிக்கிறது. It shows church. அது சாட்சி உள்ள ஒரு இடத்தை காண்பிக்கிறது. It shows a place of witness. பிசின் தைலம் உள்ள ஒரு இடத்தை காண்பிக்கிறது. It shows a place of balm. நீ ஆண்டவர்ட்ட சபைக்குள்ள வரும் பொழுது உனக்கு நல்ல ஒரு சுகம், சத்தியத்தை கேட்கும் பொழுது உனக்கு ஒரு சுகம் உண்டாகும். When you come into the church, when you hear the truth, there will be healing in you. எரேமியா 46:11 பார்க்கும் பொழுது Jeremiah 44:11. எரேமியா 46:11. 46:11. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. நீ வேற எந்த அவிழ்தங்களை நீ கூட்டினாலும் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. எங்க போ நீ? கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. Whatever medicine you use, that will be in vain. You will not be cured. Go to Gilead and take நீ balm. சபைக்கு போய் சத்தியத்தை கேளு. Go to church and listen the truth. சபைக்கு போய் ஆலோசனை கேளு. Go to church and ask counsel. சபையில உள்ள ஊழியக்காரனாகிய வைத்தியனை போய் நீ சந்தித்து பாரு. You go and consult the physician of the church. தேவனுடைய சமூகத்துக்கு நீ போய் உன்னை சீர்படுத்தி பாரு. You go rectify yourself in the presence of நீ God. அதை செய்யாம நீ வேற என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. Leaving that, if you do anything else, no use. எரேமியா 51 பார்க்கும் பொழுது Jeremiah chapter 31 8ஆம் வசனத்துல verse 8. பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். ஒருவேளை நீ பாபிலோனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, நீ போய் பிசின் தைலம் வேணா போட்டு பாரு, உனக்கு சுகமாகலாம். You go to Babylon, if you are applying the balm, you might be healed. இந்த பிசின் தைலம்னா வீட்ல வச்சிருக்கீங்களா? அந்த ஆயின்மென்ட் அல்ல. வீட்ல நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. Our people are having balms in their house for everything. பேரு தான் விசுவாசி. They are only called namesake believers. அங்க போனா ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்குறதும் நிலையில இருக்குறதும் இதுதான். But upon the fridge and everything on the lentils are found these. எல்லாம் உடனடி மருத்துவர், சித்த வைத்தியர்கள் ரெடியா இருக்காங்க. இங்கிலீஷும் இருக்கு, எல்லாமே இருக்கு. They are having ready medicines, English and Siddha. எல்லாமே நம்முடைய கையில இருக்குது. Everything is in our hands. இவ்வளத்தையும் வச்சிட்டு பைபிள் இந்த கையில வச்சுக்கிறோம். Having all this, we are taking Bible in our hands. ஏன் தள்ளுபடி ஆகமத்தை தள்ளி வச்சாங்க? சில ஆகமங்களை தள்ளி வச்சதுக்கு எது காரணம்? Some books have been put away from the Bible. நம்ம பைபிள்ல இப்ப 66 புத்தகங்கள் தான் இருக்கு. தள்ளுபடி ஆகமத்துல கூட சில ஆகமங்கள் உண்டு. There are certain chapters in the Bible which are not found like this. அதெல்லாம் ஏன் விட்டுட்டாங்க? வேண்டான்னு ஏன் தள்ளுபடி ஆகமன்னு அதுக்கு எனக்கு பேர் வச்சாங்க? Why it is like a castaway chapters in the Bible? நீ உன் வியாதி நேரத்துல வைத்தியனையும் தேடு, தேவனையும் தேடு. இதான் விசுவாசத்துக்கு மாறான ரெண்டு கருத்துக்கள் அங்க இருக்கிறது. There are two options here. You seek for the doctors and also God for your healing. நீ ஜெபமும் பண்ணு, you pray as well, வைத்தியனையும் நாடு, and also seek for a doctor. ஏனென்றால் வைத்தியனும் தேவனால் உண்டாக்கப்பட்டவனே. Because even the doctor is made of God. மருந்துகளும் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளே. Even medicine is made of God. இதத்தான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இது விசுவாசத்துக்கு மாறானது. அது என்ன, ஒருத்தர் ரெண்டு படகுல எப்படி பயணப்பட முடியும்? That is how Martin Luther said that how can a man just journey on two boats? இது விசுவாசத்துக்கு மாறானது. This is something contrary to faith. நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். The just shall live by his faith. மருந்துனால பிழைக்க மாட்டான். He will not live by the balms. இதெல்லாம் விசுவாசத்துக்கு மாறான ஆகமங்கள்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. Therefore these are chapters which are contrary to faith and saying so it's custom. நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் அப்ளை பண்ணணும். உபதேசம் தான் பிசின் தைலம்.
தேவனுடைய வார்த்தை தான் பிசின் தைலம், அபிஷேகம் தான் பிசின் தைலம், இயேசுவின் இரத்தம் தான் பிசின் தைலம். In our life we should practice all these medicines in our life, and anointing is the medicine, and Jesus is a medicine, God is a medicine, the word of God is a medicine. கீலேயாத் சபையை காண்பிக்கிறது. சபைக்கு வந்துட்ட பிறகு இந்த சபையில நீ பயமும் திகிலும் உள்ளவனாய் இருக்க கூடாது. Gilead shows the church, after coming into this church you should not be found with fear. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்கு சபையில உனக்கு ஆரோக்கியம் உண்டு. After you come into the church you have a gain from the church. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். I will bring healing and health to you. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the God that healeth you. நான் உன்னை குணமாக்குவேன். I will heal you. என்னுடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய். By my stripes you shall be healed. இப்படி தெளிவான வார்த்தைகள் இருக்கும் பொழுது நீ இங்க வந்துட்ட பிறகு இஸ்ரவேலுக்கு சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ சுகமாகிறதுக்கு வெளியே போக கூடாது. அதனால தான் கேள்வி கேட்கிறது, இஸ்ரவேலிலே கிளையாத்திலே ரணவைத்தியன் இல்லையோ? ஆண்டவர் குணமாக்கக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு இல்லையா? When there are clear words like this, you should not come into the church and go without healing. Because of this God asks, is there no balm in Gilead? Is there no healing power in God? ஆதியாகமம் 37:25 பார்க்கும் பொழுது Genesis chapter 37 verse 5. கிளையாத்திலே கந்தவர்க்கமும் உண்டு, சுகந்தவர்க்கமும் உண்டு, பிசின் தைலமும் உண்டு. There is sweet spices, there is ointment, and also balm in Gilead. இந்த சபைக்கு வந்த பின்பு மரணத்துக்கு நீ பயந்தா ஓடி போயிடு. If you are fearing death after coming to the church, you go away. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது? Judges 7 chapter verse 3. அங்க என்ன சொல்லி வாசியுங்கள்? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று. பயமும் திகிலும் உள்ளவன் கீலேயாத் மலையிலிருந்து என்ன செய்ய கடவன்? விரைவாய் ஓடி போக கடவன். Whosoever is fearful and afraid, let him return and depart early from Mount Gilead. கீலேயாத்துல பிசின் தைலம் இருக்கு. கீலேயாத்துல ரணவைத்தியன் இருக்கிறார். அருமையா உன்னுடைய ஆத்மாவை சரீரத்தை குணமாக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உனக்காக சிலுவை சுமந்து காயப்பட்டு மரித்து ஜீவனை கொடுத்தவர். There is balm and physician in Gilead, because he is the one who is endured on the cross, and he has suffered for your sake that he might give you healing. அவர் ஒரு அருமையான ரணவைத்தியன். He is a good physician. நல்ல ஒரு சர்ஜிக்கல், அருமையா உனக்கு ஆபரேஷன் பண்ணுவார். He is a good surgery and he will conduct good சரீரத்தில் operation. உள்ளதான பலவீனத்தையும் ஆபரேட் பண்ணி கிளியர் பண்ணுவாரு. உன்னுடைய ஆத்மாவில் உள்ளதான காரியங்களுக்கும் அவர் அழகா ஆபரேஷன் பண்ணுவார். He will clear the pains in your body and also of your soul. ஒரு அம்மாவுக்கு ஹிரண்யா வியாதி இருந்தது. One woman was caught with hernia. அந்த குடல் இறக்க வியாதி. And that is a sickness in the intestines. என்ன நடந்துச்சு? What happened? அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே ஆதாமுக்கெல்லாம் ஒரு அயர்ந்த நித்திரையில ஒரு அருமையான ஆபரேஷன் பண்ணி ஒரு எலும்பு எடுத்து ஒரு மனைவியை உண்டாக்கி கொடுத்தவர், எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி இந்த குடலை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஜவ்வுக்கு இல்லாம போயிருச்சே, அந்த ஜவ்வை தைக்கிறதுக்கு தானே நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீங்க ஏன் தைக்க கூடாதுன்னு கேட்டாங்க. She said, God, you have made an operation when Adam was asleep, and you who could do that, conduct that operation, why not you clear my intestines and you take away that thing which has to be fitted? For that I had to go to hospital. அன்னைக்கு நைட் ஒரு சொப்பனம். And that night she had a dream. இவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்குது மாதிரி. She is going to the operation theater. ஒரு டாக்டர் வந்து அந்த குடலை உள்ள தள்ளி அழகா அந்த ஜவ்வை தைக்கிற மாதிரி. And the doctor is pushing that intestine into her body and he is stitching it up. அதோட அவங்களுக்கு அந்த வியாதி சுகமாயிடுச்சு. With that sickness was இன்னைக்கு அந்த மருத்துவர் உயிரோட ரணவைத்தியன் இருக்கிறார். ரணவைத்தியர்னா சர்ஜிக்கல், உன்னை ஆபரேட் பண்றதுக்கு நல்ல ஒரு டாக்டர் இருக்கிறார். Even today we have a physician who is able to operate us. தூத்துக்குடியில ஒரு சகோதரன் போர்ட்டஸ்ல வர்க் பண்றாரு. One brother in Tuticorin, he is working in Portus. அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல, அதாவது அடிக்கடி இந்த ஹார்ட் அட்டாக் வர்ற ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. He often was attacked by this heart attack. அவ்வப்பொழுது இந்த ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது அப்படியே மயங்கிடுவாரு, வேர்த்துரும், ஒரு மாதிரி நிலவரத்துக்கு தள்ளப்பட்டு விடுவார். When he is attacked by this, then he will sweat all over and push to a தெய்வீக சுகத்துல போராடி கொண்டே இருந்தார். But he was striving for divine healing. ஒரு நாள் சண்டே சர்வீஸ் முடிச்சு One day after the Sunday service, வீட்டுக்கு போய் went home. அப்படியே Dress மாத்தாம மனைவி சமையல் பண்றதுக்கு அவங்க கிச்சனுக்கு போன உடனே பிள்ளைகள்லாம் சாப்பாடு ரெடி பண்ற வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பிள்ளைகளும். இவர் அப்படியே போய் பெட்ல படுத்துட்டார். And he went and lied down without changing his dress, and his children were playing there. He went and laid himself on the bed. அப்படி படுத்த உடனே படுத்துட்டு யோசிக்கிறாரா, நான் இத்தனை வருஷம் பிறந்ததுல இருந்து மருந்து எடுக்கல, பிறந்ததுல இருந்து நான் இந்த விசுவாசத்திலேயே பயிற்சி வைக்கப்பட்டிருக்கேன் எங்க அம்மா மூலமா. இப்பவும் நான் இந்த கடைசி நேரத்துல இந்த ஹார்ட் அட்டாக் போய் நான் ஆஞ்சியோ பண்ணணுமா, இல்ல வால்வு ப்ராப்ளம் சொன்னான்னா திருப்பி நான் போய் ஹார்ட் இதுக்கு போய் நிக்கணுமா, ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிக்கு போய் நிக்கணுமா, ஏன் ஆண்டவரே நீங்க என்னை குணமாக்க கூடாதா, இப்படியே மனதிலேயே பேசிட்டு அப்படியே மயங்கிட்டார்.
He was talking within his mind saying, all these years I have practiced this faith from my mother, from my child I have not gone out to the doctor, and for this heart attack should I go to the doctors for this angio or for bypass surgery? என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, அப்படியே ஒரு மயக்க நிலை. he was in a state of fainting. அந்த நேரத்துல பிள்ளைங்க விளையாடுற சத்தம் கேக்குது. At that time he could hear children playing. அடுப்புல சமையல் குக்கர் சவுண்ட் கேக்குது. And he could hear the sound of the cooker and இந்த கேப்ல ஒருத்தர் உள்ள வர்றார். In between this, one person is coming inside. இவர் அவரை எதிர்க்கல, யாருன்னு கேட்கல. He is not confronting him nor asking him who is he. அவர் நேரா வந்து ஷர்ட்டோட பட்டனை கழட்டி He came straight in, opened the shirt button அப்படி ஹார்ட்ட அப்படி ஒரு ஓபன் பண்ணாராம். and opened the heart. ஹார்ட்ட கையில எடுத்துட்டாராம். He took that heart in his hand. நான் இது நேரடியா என் சபையில கேட்ட சாட்சி. It's the testimony that I heard in my church. அந்த வால்வு 2-3 வால்வு சொல்றாங்க இல்லையா, அதுல ஏதோ ஒரு வால்வு வந்து அப்படியே சப்பி போய் அதுதான் இப்போ இவருக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. It was in that valve so that he had some problem, that it was just shut like that. இவர் பார்த்துட்டே இருக்காரு, இவர் ஹார்ட் யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்கு. He saw that his heart was in his hands. அத அப்படியே நம்ம இந்த ஸ்ட்ரா ஏதாவது சப்பிக்கிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அதை கிளியர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணி கரெக்டா அதனுடைய லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். As we are clearing the straws, even he rotated it and he brought it to its level. அப்படியே உள்ள வச்சு ஷர்ட் பட்டன் போட்டார். He placed it inside and put on the shirt button. ஏங்க சாப்பிட எழும்புங்கன்னு எழுப்பிட்டாங்க. யாரு? வைஃப் வந்து எழுப்பிச்சு. And the wife came and woke him to eat. அவர் ஷாக் ஆன மாதிரி எழும்பிட்டாரு. And he woke in a shock. இவர் ஷாக் ஆன உடனே அது பயந்துச்சு, மறுபடியும் ஏதாவது ஸ்ட்ரோக்கு வந்துருச்சோன்னு சொல்லி. And she was afraid that again a stroke has come. அப்படி அல்ல. It was not so. கர்த்தர் இன்னைக்கு குணமாக்கிட்டார். And the Lord healed him. இன்னைக்கு அவர் ரண வைத்தியனாக இருக்கிறார். Even today the Lord is a physician. நல்ல அருமையா ஆபரேட் பண்ணுவாரு. He will operate well. நீங்க அவர்ட்ட போணும். You should go to him. நீங்க 2-3 மனதோடு நீங்க சுத்திட்டு இருக்க கூடாது. You should not walk away with கிளையத்திலே பிசின்தைலம் இல்லையோ, ரணவைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Is there no balm or physician in Gilead? Then why is my daughter not healed? நீ ஒரு வைத்தியன். You are a physician. தேவன் ஒரு வைத்தியர். God is a physician. இயேசு ஒரு வைத்தியர். Jesus is a physician. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வைத்தியர். Holy Spirit is a physician. பரிசுத்த ஆவியானவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர். அதாவது அவன் வியாதியில செத்துட்டா கூட கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். Holy Spirit has extraordinary power that even if he is dead of his sickness, he can quicken the ones who are dead, has the resurrecting power and he will quicken. ஒரு குட்டி பையனுக்கு கேன்சர். One small boy had cancer. இன்னைக்கு காலையில அவன் செத்துட்டான்னு சொன்னாங்க. And they said today he is dead. பாடி எல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு. The body became blue. செத்துட்டான்னு. He was dead. சாயங்காலம் 3 மணிக்கு சொல்றாங்க பாடி ஹீட் ஆயிடுச்சு. At பாடி அழுகிடுச்சு, நான் ஒரு மாதிரி போயிடுச்சு, ப்ளூ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு இல்ல, பாடி ஹீட் ஆயிடுச்சு. They who said that his body became blue at evening 3 o'clock, he said that the body was heated. அவங்க எல்லாம் இப்ப ஜெபிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think they are all praying. பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. அந்த ஊரே கடந்து கத்திட்டு இருக்குது. That whole of the place was எழுப்பிடணும்னு சொல்லி. That God should raise him. மரணத்தோடு அவங்க அபிஷேகத்துல எதிர்த்து நிக்கிறாங்க. They are resisting in their anointing against death. சபைக்குள்ள வரும் பொழுது உனக்கு ஒரு விடுதலை. When you go to the church, you are healed. தேவன் பரிகாரி, இயேசு பிதா பரிகாரியாகிய தேவன், குமாரன் உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமையுள்ளவர், ஆவியானவரும் உன்னை குணமாக்கக்கூடியவர். God is a physician, even so the Son will heal and the Holy Spirit also will heal. ஒவ்வொரு ஊழியக்காரனும் வைத்தியன், ஒவ்வொரு விசுவாசியும் வைத்தியன். புதிதா வந்தாலும் இயேசுவின் வசனத்தை நீ விசுவாசித்தால் உன் மூலமாய் தேவன் அவனை மற்றவர்களை குணமாக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துவார். Every believer or a servant of God is a physician too, and even if you are a newcomer, if you believer on the Lord Jesus, the Lord will make healing to you. நீதிமொழிகள் 17:22 பார்க்கும்போது Proverbs 17:22 மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். A merry heart good medicine. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இங்கிலீஷ் நீதிமொழிகள் 17:22. A merry heart doeth like good medicine. Good medicine. மனமகிழ்ச்சி வந்து நல்ல ஒரு மருந்து. A merry heart is like good medicine. நீ வந்து நீ வந்து சந்தோஷமா இருந்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில அதுதான் மருந்து, உனக்கு வியாதியே வராது. If you are happy, then you will, it's a medicine, you will not become sick. மூஞ்சி தூக்கி போட்டுட்டே முகவாடலாவே முகநாடி வேறுபட்டே சுத்தாத. You do not walk about with a drowsy face. கப்பல் கவுந்த மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க. Some of them will wander like the ship is being drowned. ஒரு சின்ன காரியனாலும் அப்படியே சோர்ந்து விடாய்த்து வியாதியஸ்தராய் படுத்துக்கிறது ஒரு 3 நாளைக்கு. Even for a small thing you becoming weary and faint and என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்
மகிழ்ச்சியா இருப்பேன். Whatever might happen, I will be cheerful. என்ன in the Lord. என்ன வந்தாலும் சரி. Whatever might happen. மந்தையில முதல்ல ஒண்ணுமே இல்லாம போனாலும், ஒண்ணுமே பலன் கொடுக்காம போனாலும், ஒண்ணுமே இல்ல ரிசல்ட் வந்து ஒண்ணுமே இல்ல. ஆனா உனக்குள்ள என்ன இருக்கணும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அதுதான் உனக்கு மருந்து. Even if there's nothing in the flock, even if nothing is there for you, you should be cheerful in the Lord. That is your health. உன்கிட்ட அந்த மருந்து, வைத்தியனே உன்கிட்ட அந்த மருந்து இருக்கா? Do you have this medicine? யோசிச்சு பாருங்க. Just think and see. வைத்தியர்களாகிய உங்களிடத்துல என்னிடத்துல அந்த மருந்து இருக்கா? You who are physicians, do you have this medicine in you? சில டாக்டர்ட்ட போனீங்கன்னா அந்த ப்ளூ மருந்து வச்சிருப்பான். என்னத்துக்கு போனாலும் அந்த ப்ளூ மருந்து ஊத்தி விட்டுருவான். Some of them will have a blue medicine and the doctors will pour out for everything that same medicine. எல்லா ஸ்கூல்லயும் ஒரு டிஞ்சர் வச்சிருப்பான். என்னத்தை அடிபட்டு பையன் தலைகுப்புற விழுந்து வந்தாலும் அதை போட்டு விட்டுருவான். அவன் ஏற்கனவே கத்திட்டு வருவான், இதை போட்ட உடனே இன்னும் கத்துவான். In all schools they will have tincture, and when one person is wounded they will apply this and he will shout the more. நம்ம அப்படி இருக்க கூடாது. We should not be like that. உனக்குள்ள ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? You have a medicine within you. மன மகிழ்ச்சியே நல்ல ஒரு மருந்து. A merry heart is like a good medicine. வேற ஒரு மருந்து தேவையே கிடையாது. No other medicine is needed for you. ஒரு சின்ன காரியம் வந்த உடனே சோர்ந்து விடாய்த்து பின்வாங்கி ஓடி போய் பைபிளை கீழே போட்டு அப்படியே கூட்டத்துக்கு வந்தாலும் 4 தூணுக்கு பின்னால 7 தூணுக்கு பின்னால போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. When a small matter comes, it's not needed for you to throw away your Bible and leave all your joyfulness, and when even if you come for the meeting, மன மகிழ்ச்சி, சந்தோஷமா இரு. You be merry. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் தான் இயேசு சொன்னார். Again I say, you rejoice in the Lord. சில வைத்தியர்கள் இருக்காங்க. Some what doctors are there? அவங்க எப்படிப்பட்ட வைத்தியர்கள் தெரியுமா? What physicians are they? நல்லவனை போய் குழப்பிக்கிட்டே இருப்பான். They will go and confuse a good person. பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. யாருக்கு வைத்தியம் தேவை இல்ல? Only for those சுகமா இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது, தேவை இல்ல. There is no need for a physician for a good person. மத்தேயு 9:12ல சொல்லி இருக்கிறது, பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. Matthew 9:12 it is said, for it's for the sick person you need a physician. பிணியாளிகளுக்கு தான் நீங்க வைத்தியனா செயல்படணும். நல்லவனை போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. It is for a sick person you need to serve and not a good person. நீங்க பிணியாளிகளுக்கு வைத்தியனா இல்ல விட்டா நல்லா இருக்கிறவனுக்கு போய் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Or you a physician to the one who are healed or those who are whole? யோபு 13:4ல ஒரு வைத்தியன் இருக்கிறான். In Job 13:14 there is நீங்க எந்த வைத்தியர்கள்னு இப்ப செக் பண்ணணும். You check as to what physician are you. நீதி நான் முதலாவது சொன்ன மத்தேயு 9:12ல அது பிணியாளிகளுக்குள்ள வைத்தியன். இரண்டாவது வைத்தியன் யாரு? யோபு 13:4. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். காரியத்துக்கே உதவாத வைத்தியர்கள். திருப்பி என்னத்துக்கு இவன் வைத்தியனா இருக்கிறான்? Ye are physicians of no value. What is he a physician for? காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். They are physicians of no value. முதலாவது பிணியாளிகளை கவனிக்காம இருக்கிற வைத்தியன் இருக்கிறான். Firstly, the physicians who are not looking on the sick. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். You should help the sick people. நல்லா இருக்கிறவனுக்கு போய் நீ செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need for you to check those who are in good need. நீ பாதிக்கப்பட்டவன்ட்ட போய் ஆறுதல் சொல்லு, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய். நல்லா இருக்கிறவனுக்கு உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? What is the use of you going and helping those who are in good health? You go சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடு. சாப்பாடு இருக்கிறவனுக்கு இன்னொரு பிளேட்டை கொண்டு போய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? You go give food to the ones who are don't having food, and what's the use for you to feed the ones who are having food? யோபுவினுடைய நண்பர்களை குறித்து தான் சொல்லி இருக்கு, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். The friends of Job are called as physicians of no value. அவங்க எல்லாம் காரியத்துக்கு உதவாதங்க. ஒரே பிரசங்கம் தான் பண்ணானே தவிர ஒருத்தனுக்கும் செயல் இல்லாத வாழ்ங்க. They will only preach but have no work in them. லொடலொடன் பேசிட்டே இருப்பான். They will keep on speaking. பேசி 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 அந்த உத்தமனை போட்டு உயிரை வாங்கிட்டானுங்க. They kept speaking and made vain in the one who was upright. சில வீடுகளில் இந்த மனைவிமாருக்கு இந்த ஆவி இருக்கு, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா. Some of them the wives are having the spirit as the physicians of no value. பேசிட்டே இருப்பாங்க. அதனால தான் தூக்கத்துல கூட பேச ஆரம்பிச்சறாங்க. They will keep on speaking and for good things. அவங்க வாட்டுக்கு இந்த சிம்சோனுடைய வைஃப் இருக்கா, அது ஒரு ஆவி. சிம்சோன் வைஃப் அல்ல, சிம்சோன் போய் படுத்திருந்த ஒரு வீட்டுல ஒரு பெண் இருந்தா, அவ இவனை போட்டு அலட்டிக்கிட்டே இருப்பா. 24 hours அவளுக்கு அதே மைண்ட் தான் ஓடிட்டே இருக்கும். Samson went and lied in one house that was a woman there. She kept on tormenting him for 24 hours. கிறிஸ்மஸ் வர்றதுக்கு 7 மாசத்துக்கு முன்னாலேயே Dress வாங்கணுமாங்க ஒரு சிலர். Even before 7 கேட்டா months. இப்பமே சொன்னாதான் அவருக்கு ஞாபகத்துல வருமா? 7 months before Christmas they will ask for dress because they should remind him even now. என்ன ஆவி பூந்துருச்சு பாத்தீங்களா? See what spirit has gone into them. நமக்குள்ள இப்படி அலட்டற ஆவி இருக்கா? காரியத்துக்கு உதவாது. இந்த 3 நண்பர்களும் வந்து பேசி 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 அருமையான உத்தமனை புலம்ப வச்சிட்டானுங்க. These 3 friends came and kept on speaking, and they made him to lament who was an upright person. சில வீட்ல புருஷன்மாருக்கு இந்த காரியத்துக்கு உதவாத வைத்திய ஆவி வந்துரும். Some of their husbands are like physicians of no value. போட்டு வீட்ல எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான், பொம்பளை மாதிரி பேசிட்டே இருப்பான். They will keep on speaking as a woman in that house.
இந்த ஆவியெல்லாம் நமக்கு வரக்கூடாது. காரியத்துக்கு உதவாத வைத்தியனா நீ இருக்கக்கூடாது. We should not be physicians of no value. மார்க் 5:26 ஒரு வைத்தியன் இருக்கிறான். In Mark 5:26 there is a physician. வருத்தப்படுத்தும் வைத்தியன். Those are physicians who are worried. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அநேக வைத்தியர்களால் அவள் வருத்தப்பட்டாள். She suffered many things of the இந்த physicians. வைத்தியன் அவளை குணமாக்கல. They did not heal her. என்ன பண்ணா? What did they do? அவளை துன்பப்படுத்தின ஒரு ஆளு. They only put her to suffering. அநேக வைத்தியர்களால் அவள் வேதனைப்படுத்தப்பட்டவர். She was suffering because of many physicians. மற்றவங்களை நம்ம வருத்தப்படுத்த கூடாது. We should not suffer the others. மற்றவங்களை வருத்தப்படுத்தினா கர்த்தர் உன்னை வருத்தப்படுத்துறதுக்கு அடுத்த ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். If we are grieving the others, the Lord will bring another. நீ எந்த அளவின்படி அளக்கறாயோ அந்த அளவின்படியே நீ அளக்கப்படுவாய். To the measure you meet, to that measure you will be met. அநேக வைத்தியர்களால் அந்த பெண் மிகவும் வருத்தப்பட்டாள். That woman was suffering because of many physicians. வியாதினால் வருத்தப்பட்டாள்னு சொல்லாம இப்ப எங்க போயிருச்சு? வியாதி போய் இப்ப யாருனால வருத்தப்படுறா? வைத்தியர்களால் வருத்தப்படுறா. She is not suffering because of a sickness but by many physicians. வெளிய இருக்கிற பிரச்சனை தாண்டிட்டு இப்ப வீட்ல இருக்கிற சமாதானம் இல்லாம வீட்லயே பயங்கர பிசாசா போராட்டமா இருக்கு. And not the peace outside, even the house it is tormenting and Satan is working well in the house. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 8. அநேக பணத்தை அவனுக்காக ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தாள். She gave லூக்கா all 8:43. 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தாள். தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தாள். சில வைத்தியர் இருக்காங்க பணத்தை எல்லாம் செலவழிச்சுக்கிட்டே, நீங்க 30,000 ரூபாய் கட்டுங்க, ஒரு 80,000 ரூபாய் கட்டினா ஆள் பிழைப்பாரு, இல்லைன்னா இன்னும் அரை மணி நேரத்துல செத்துருவாருமா. There are some physicians who say that you pay 30,000 or 80,000, within half an hour this person will die otherwise. அவன் சாக போவான். நீ ஃபீஸ் கட்டினாதான் நான் என்ன செய்வேன், ஆபரேட்டே பண்ணுவேன்னு சொல்லுவான். அவன் செத்துருவான் ஆபரேஷன் பண்ணலன்னா. அந்த லெவல் இருக்கு அவனுக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கூட ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ண மாட்டான். கட்டுங்க 50,000 கட்டுங்கன்னு. அவன் எப்படி அதெல்லாம் யோசிக்க மாட்டான். மனிதாபிமானமே இல்லாம பணம் தான் குறிக்கோள். இப்படிப்பெல்லாம் சில குடும்பங்கள்ல இருக்காங்க. He will be on the verge to death without any humanitarian basis. He will ask for 50,000 to pay. Only then he will do that thing. And some families are found in this aspect. அதுபோல ஒரு சில சகோதரிகள் ஒரு சில சகோதரர் இருக்காங்க. பணம் 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 செலவழிக்கணும், ஆஸ்திகள் எல்லாம் செலவழிக்கணும், அப்படிதான் எல்லாத்தையும் அழிச்சிடணும். இப்படிப்பட்ட ஆவி இருந்துச்சுன்னு சொன்னா நீ காரியத்துக்கு உதவாத ஒரு வைத்தியன், செலவழிக்கக்கூடிய வைத்தியன். Some brothers or sisters are like this to spend all their money. If they are found like this, then you are physicians of no value. நீ ஒரு வைத்தியன். You are a physician. நீ மனம் திரும்பினால் உனக்கு சுகம் உண்டாகும். If you should repent, you will be healed. உன் இருதயம் நொறுங்கினால் உனக்கு சுகம் உண்டாகும். If you are contrite in your heart, you will be healed. உன் வழியை மாற்றினால் சுகம் உண்டாகும். If you change your ways, you will be healed. இப்ப நம்ம மனம் திரும்பு, குடியை விட்டுருங்க, சிகரெட்டை விட்டுருங்க, கெட்ட பழக்க வழக்கங்க விட்டுருங்க, விபச்சாரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா இது மதம் மாற்றம்னு சொல்றான். Today, if we say you leave smoking, drinking, and you leave the adultery, and then they say that we are changing, converting them to religion. நம்ம பாவத்தை விடணும்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றான்? மதம் மாற்றம்னு சொல்றான். If we ask them to leave sin, then they say that they are converting. இப்ப டாக்டர்ட்ட போனா அவன் என்ன சொல்றான்? சிகரெட்டே குடிக்காத அப்படிங்கறான். அது மனம் திரும்புதலா? When you go to the doctor, they say don't smoke at all. Is that இனிமே சாராயமே குடிச்சேன்னா குடல்லாம் ஓட்ட விழுந்துரும், நீ செத்து போயிடுவேன்னா அது மனம் திரும்புதலுக்கு ஒரு அது மதம் மாற்றமா? அது if you drink arak, then all your intestines will be spoiled. Is that converting religion? கெட்ட பழக்க வழக்கத்தை நிறுத்துன்னு சொல்றான். We are asking to stop bad habits. அப்போஸ்தலர் 3:20ல சொல்லிருக்கு, நீ மனம் திரும்பு, நீ சுகமாவாய். In Acts 3:20 we see you repent and you shall be healed. 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல இருதயம் நொறுங்குண்டால் கர்த்தர் உன்னை குணமாக்குவார். Psalm 147 verse 3, if you are having a broken heart, then the Lord will heal you. ஏசாயா 57:18 சொல்லுது, உன் வழியை மாத்து, உன் ரூட்டை மாத்து, கர்த்தர் உன்னை குணமாக்கிடுவாரு. Isaiah 57:18, you change your ways and the Lord will heal you. இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு வைத்தியர்கள். According to the word of God, we are physicians in our life. நாம் பிரியமான வைத்தியர்களாய் மாற வேண்டும். We should become a pleasing physician. யார் பிரியமான வைத்தியன்? Who is a pleasing physician? சொல்லுங்க. கொலோசியர் 4:14ல ஒரு வைத்தியர் இருக்கிறார். அவருக்கு பேரு பிரியமான வைத்தியர். இந்த ரோட்ல எழுதி போட்டிருப்பான் கைராசியான வைத்தியர்னு. ஆனா பைபிள்ல ஒரு வைத்தியன் இருக்கான். அவன் யாரு? பிரியமான. வாசிங்க கொலோசியர் 4:14. Colossians 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவுக்கு பேர் என்னது? அவன் டாக்டருக்கு படிச்சவன். ஆனா அவனுக்கு அவனுடைய கேரக்டர்ல உள்ள தன்மை என்னன்னா ரொம்ப பிரியமானவன். Luke had studied to the doctor, but his character was very beloved. அவர்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதினதாக எண்ணப்படுகிறார்.
It seems that he has written the Acts of Apostles and Luke. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? What a kind of man was he? லூக்கான்னா ஒளி கொடுக்கிறவன் அர்த்தம். Luke means he is bringing light. லூக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? Luke ஒளியை means, கொடுப்பவன். Luke means giving light. இருள் சூழ்ந்த இடத்துல ஒளியை கொடுப்பவன் தான் ஒரு வைத்தியன். In the place of darkness, giving light as a physician. எல்லா டாக்டரும் சொல்லிடுவான் செத்து போயிடுவான்னு. அவன் செத்து போயிடுவான் இன்னொரு ஆப்ஷனுக்கு போனா அவன் சொல்லுவான் உங்களுக்கு சாவே கிடையாது, நான் எழுப்பி காண்பிக்கிறேன், உன்னை சரிப்படுத்தி காண்பிக்கிறாமா. அவனுக்கு நம்பிக்கை ஒளி பரவ ஆரம்பிக்கும். All of them will say that he will die, but when you go to a doctor, he'll say that you will not die, I will raise you up, then he will have hope within him. இந்த பிரியமான வைத்தியர்கள் என்ன செய்றாங்க? ஒளி கொடுக்கிறவர்கள். The beloved physicians will give light. வாழ்க்கையின் நம்பிக்கை ஒளியை பரவச் செய்கிறவர்கள். They are making the confidence in their life, which is light to இன்னொரு grow. பகுதியில அவன் ஊழியத்துல ரொம்ப பிரியமானவன். And he was more beloved in the ministry. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. There are two reasons for this. 2 தீமோத்தேயு 4:11 அவன் என்னோடு கூட இருந்தான், பவுலோடு கூட இருந்தான். 2 Timothy 4:11 he was with St. Paul. பிலமோன் 24 அவன் என் உடன் வேலையாள் என்று பவுல் சொல்கிறார். In Philemon 24 he is my co-worker. நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கணும், பரிசுத்தவான்களுக்கு பிரியமானவனா இருக்கணும்னா பரிசுத்தவான்களோடு நிக்கணும், பரிசுத்தவான்களுடைய உடன் வேலையாளா நீ நிக்கணும். If you should be the beloved of God unto the saints, you should stand with the saints and also a co-worker with them. அதனால தான் அவர் இவனை பத்தி எழுதுறாரு, பிரியமான லூக்கா. That is why he said that he is a beloved. பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. He is Luke who is beloved physician. அவன் என்னோடு கூட ஜெயிலிலே இருப்பான். And he will always do what he pleases. என்னோடு கூட சுவிசேஷ வேலையும் செய்வான். He will do the gospel work with me. அவன் வைத்தியன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போறது இல்ல. பவுலோட சேர்ந்து ஜெயில போனா ஜெயில போய் கிடப்பான். அவனோட உடன் ஊழியனா வேலை செய்யணும்னா வேலையை செய்வான். And if he is asking to go and do his work, he will do, and if he is asking to do the ministry with him, he will do it too. நாம் மற்றவர்களுக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஒரு வைத்தியர்களாக ஒளி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். We should become beloved physicians giving light to எல்லாரும் others. கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் அவர் பரிகாரி, இப்பொழுது அந்த ஸ்தானத்தில் நம்மை பரிகாரிகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். In the presence of God, God is a physician and he has kept us a physician in his stead. தேவன் பிதா பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னை ஒரு பரிகாரியாக வெளிப்படுத்தினார். God the Father revealed himself as a physician in the Old Testament. இயேசு ஜீவனோடு நடந்து வந்து எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். Jesus walked being alive and healed all the people. ஆவியானவர் இன்றைக்கும் வியாதியஸ்தர்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். The Spirit of God is also healing the sick ஒவ்வொரு people. ஊழியர்களையும் கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has ordained the servants of God. விசுவாசிக்கிற ஒவ்வொருவனையும் வைத்தியனாக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has ordained those who are believing to become physicians. முதலாவது உங்களை குணமாக்குங்கள். Firstly, you heal yourself. உங்களுடைய ஜீவியை நார விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You preserve your life without stinking. மற்றவருடைய ஜீவியத்தை கெட்டுப்போக அனுமதியாதீர்கள். Do not allow others' life to stink. மற்றவர்களுக்கு ஆறுதலாய் பேசுங்கள். Speak comfortably to the others. உங்களுடைய ஜீவியத்தை சுத்தமாக்குங்கள். You cleanse your life. மற்றவருடைய ஜீவியத்தின் சுத்திகரிப்புக்காக உதவி செய்யுங்கள். You go and help the others to be sanctified. சபைக்கு செல்லுங்கள். You join the church. அங்கே ரணவைத்தியன் உண்டு. And there is அங்கே சத்தியம் உண்டு. There is truth there. உபதேசம் உண்டு. There is doctrine there. ஆழமான தன்மைகள் உண்டு. There are deep things there. கர்த்தர் உன்னை குணமாக்குவார். The Lord will heal you. நீ குணப்பட்ட பின்பு மற்றவனை குணமாக்கச் செல். After you heal yourself, you heal the others. தயவு செய்து யாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக, அலட்டக்கூடியவர்களாக, அதிகமாக பேசக்கூடியவர்களாக இராதீர்கள். Do not be a physicians who are of no use, who speak much and become மற்றவர்களை வருத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். Do not be the ones who are accusing the others. வீணாக செலவு வைக்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். Do not be the ones who are bringing கர்த்தருடைய சமூகத்திலே பிரியமானவர்களாய் மாறுங்கள். Be the ones who are pleasing in the sight of the Lord. அவரோடு கூட இருங்கள். You be with him. அவருடைய ஜனங்களோடு கூட இருங்கள். Be with his people. அவருடைய பரிசுத்தவான்களோடு நன்மை தீமையில நில்லுங்கள். We stand with the saints of God in good and bad. கர்த்தர் நம் மூலமாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. The Lord will reveal his power through us. நம்மை குணமாக்குவது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களையும் குணமாக்க வேண்டும். Not only healing us, we should heal the others. அந்த அதிகாரம் அந்த வல்லமை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord has given this power. ஒரு விசை இந்த மாலை வேளையில அந்த வல்லமை அதிகாரத்தை நாம் சுவீகரித்துக் கொள்வோம். Once again let us get that same power and கர்த்தாவே மறுபடியும் உம்முடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் என்னை நிரப்பும், என்னையும் பலப்படுத்தும், மற்றவர்களை நான் சரிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். Lord, fill me with that power and authority to rectify myself and also heal the others. கர்த்தர் அந்த வல்லமை அதிகாரத்தை மறுபடியும் ஒரு விசை நமக்கு தரும்படியாக எல்லாரும் காத்திருப்போம். That the Lord might give us that power and authority to us. Once again let us கர்த்தர் அந்த வல்லமையினால் நம்மை நிரப்புவாராக. The Lord will fill us with that power. வைத்தியர்களாய் நாம் இந்த பூமியிலே காணப்படுவோம். Let us be as physicians and workers. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Rikkarabala thirikarabala kathikarabala kathirikarabala kathiradia. Hallelujah, 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 hallelujah. Amen. ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம். Hallelujah. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம்.
மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். ஹல்லேலூயா. உனக்குள் ஒரு மருந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் கிருபை, வார்த்தை, வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து யாருக்காவது சுகமா இருக்கா? ஆமென். கட்டாயம் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனுடைய வல்லமையினால் இரவெல்லாம் ஜெபித்து உன்னுடைய தேவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அதிகாரத்தினால் நீ நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆமென். உன்னுடைய ஊழியத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய எல்லா இடங்களிலும் நீ தேவனுடைய வல்லமையை உனக்குள்ளிருந்து வெளியே செல்வதை, அநேகரை குணமாக்குவதை நீ அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும். கர்த்தாவே, என் மூலமாய் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். என் மூலமாய் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ரிக்கரபலா கத்திரபானியா ஜிக்தரபலா திடா 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 திடா. ஆமென், ஆமென். உங்கள் மூலமாய் கர்த்தர் பிசாசுகளை துரத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் அநேகரை சுகமாக்க போகிறார், அநேகரை எழுப்ப போகிறார். இதோ அந்த வல்லமையின் கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம், மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அந்த வல்லமைக்காக இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஏதபாதியா ரபாகத்திடாபாதியோ திடிபிடிபிகடபகடபகதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு போய் ஜெபியுங்கள். கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில அவனை வைத்தியனாய் மாற்றுகிறார், அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், வல்லமையினால் இடை கட்டுகிறார். ஆமென். அதிகாரத்தை உனக்கு புதுப்பிக்கிறார். ஆமென். இனி நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கும் சுகம், மற்றவர்களுக்கும் சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை, மற்றவர்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்கும் இறங்கினார், எப்பாபிரா தீத்துவுக்கும் இறங்கினார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்ட எப்பாபிரா தீத்துவுக்காக பவுல் ஜெபித்த பொழுது, ஹல்லேலூயா, எப்பாபிரா தீத்துவுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தின் மேல் துக்கம் இராதபடி எனக்கும் தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. உன் மூலமாய் உனக்குள்ள வல்லமை இறங்கட்டும், மற்றவர்களுக்குள்ள வல்லமை செல்லட்டும். ஒரு நிமிடம் தேவனுடைய வல்லமைக்கு இடம் கொடுங்கள். கர்த்தாவே, குணமாக்கு வல்லமையினால் என்னை இடை கட்டும். குணமாக்கு வல்லமையினால் என்னை இடை கட்டும் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Ribala bari bala bari ala bala karaba karabala katrama. ஆம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்மை ஒரு வைத்தியர்களாய் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமான வைத்தியர்களாய் ஜீவிக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி நம்மையும் மற்றவர்களையும் சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காக சேவை செய்தவர்களை சேர்க்க அவர் வரப்போர் அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பான பிதாவே, நம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவளைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு நல்லவராக இருந்தக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் கத்துடக்கிற எங்களோடு கூட இருந்து கண்மணி போல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. பகல் காலம் நடந்தான உபவாச ஜோத்தியம் கத்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்திருந்த சாயங்கால வேளையிலும் ஆண்டவர் இந்த வேத பாடத்தை நீ பொறுப்படுத்தக்காக ஸ்தோத்திரம். வேத பாடத்தை கொண்டு வந்த எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிற ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் ஆவியானவர் எங்களிடமத்தில் ஆட்சி காட்டிக்கொண்டிருந்தக்காக ஸ்தோத்திரம். நீ வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள ஜனாய வாக்கு மாறாதவராய் எங்களோடு கூட இடப்பட்டக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எங்களுக்கு தந்ததான நல்ல ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகள் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யத்தக்கதாக, எங்களை பலப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீ பெரிய காரியங்களை நீ செய்யணும். எங்களுடைய தேவாதி தேவன் பரிகாரியாக இருந்தீர் ஆண்டவரே. ஏசுவானவர் ஆண்டவரே, நீ அற்புதங்களை அடையாளங்கள் நடப்பித்தீர். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீ நற்கிரிகளை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. விதமாய் நாங்கள் ஆண்டவரே
உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றத்தக்கதாக எங்களுக்காக வல்லமை அதிகாரங்களை நீ தந்து வைத்தீர்களாய் மாற்றி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே குணமாக்குறவர்களாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் காணப்பட எங்களை ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தும் ஊழியக்காரர் வைத்தீர்கள் என்பதையும் எங்களுடைய அருமையான விசுவாசிகளும் ஆண்டவரே நம்பி விசுவாசித்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே வைத்தீர்களாய் காணப்பட நீ எங்களுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ தந்ததான ஆளுகையும் அதிகாரங்களையும் வல்லமையிலையும் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஜீவிக்க ஆண்டவரை நாங்கள் உண்மையாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை நற்கிரிகளை செய்யத்தக்கதாக உண்மையான ஆண்டவரே உத்தமமாய் நல்ல வார்த்தைகளை பேசத்தக்கதாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும். உடைய வல்லமையும் பலனையும் அதிகாரத்தையும் தந்து ஆண்டவரே எங்களை நீ பலப்படுத்தி பிரயோஜனப்படுத்தணுமே சுவாமி. அதுக்கென்று நாங்கள் எங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரை கேட்ட வசனத்தினுடைய ஒவ்வொரு தங்களுடைய ஜீவத்தை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி ஆண்டவரே முன்பாக நிற்க பாத்திரமாய் காணப்பட நல்ல வைத்தியர்களாய் காணப்பட ஒவ்வொரையும் நீ பக்குவப்படுத்தும். உம்முடைய கரங்களை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். வசனம் பேசணும் தம்முடைய தாசனை அதிகமாய் பலப்படுத்தும். விதமாய் கூடி ஆராதிக்கிறான் சகல பரிசுத்தவாங்கட வேத பாடங்களையும் கத்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். உம்முடைய வல்ல முழங்க செய்யும் பெரிய காரியங்களை செய்யும். பரிசுத்தவாங்களை எல்லாம் கருத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தும். ஆசீர்வதி இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் நன்மை பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.